நல்லா இருக்கும். டான்ஸ் எப்படி? சூப்பர் தானா? என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு? அண்ணன் தான் சொல்லுவேன். பப்புன்னு நல்லா பேசினாரா? ரெண்டு பேரும் நெலிப்பாக்கில் தான் பேசுவேன். பசும்பொன் மருதையா அவர்கள் ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கு 500 ரூபா அன்பளிப்பாக அளித்துள்ளார். பாவம் வீடு வேற கட்டுறாரு. பசும்பொனை சேர்ந்த மருதையா என் பாசத்துக்குரிய அன்பு உறவினர் 500 ரூபா அன்பத்து பெருமை சேர்த்த அன்பு உறவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இங்கு நகைச்சுவை நடிகையாக நடித்து கொண்டிருக்கும் மணிமேகலை அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடி அணிக்க முடியும். நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் அன்பு குறிராஜன் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. அதனால் வந்த வேலைக்கு போனோம். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என்ன அண்ணன் சொன்ன மாதிரி 3 குரூப்பாக இருக்குது. இது எந்த மகளிர் குரூப்பு, அது எந்த மகளிர் குரூப்புன்னு தெரியலையே. எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து நாடகத்தை நம்ம சொந்த பந்தத்தோடு இந்த திருவிழாவை எல்லோரும் நல்லா ஒற்றுமையாக சந்தோஷமாக அந்த கடவுள் ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். அப்புறம் மைக் செட்டுக்காரரே சாப்பிட்டீங்களா? முருகன் என் பேர். சாப்பிட்லையா? ஏண்டி செல்லம் சாப்பிடல? நானும் சாப்பிடல. நான் சாப்பிடல, நீ சாப்பிடலையா? ஆமாவா? போச்சு. இதை உள்ள பப்புனுக்காரங்கிட்ட நேரம் கொதிச்சிருப்பாரு. எங்க சிக்னல் கொடு. கொடுக்கலன்னு வச்சுக்கோ, செட்டு பொசிங்கிரு. ஒழுக்கமா கொடு. உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. கல்யாணம் ஆனாலும் உனக்கெல்லாம் டவரே கிடைக்காது. அக்கா சிக்னல் கொடுன்னா 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேர்த்துல ஏண்டா வாரத்துல 7 நாள் இருக்கு, எந்த நாள்ல சோறு திம்பேனா கேப்ப? டவரே கிடைக்காதுங்கிறிய. வார் சுத்தி டவர் போட்டிருக்கானே அந்த டவர், அது மட்டும்தான் இருக்கு, இங்க கிடைக்காது. நாடக நடிகர்களை ஒளிநாடா செய்து கொண்டிருக்க அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம். அந்த வேலைக்கு போவோம். எரிக்கையா எரிக்கையா ரிச்சாவில்ல குனிஞ்சுக்கடியே குனிஞ்சுக்கடி. இல்ல இல்ல குனிஞ்சிட்டால் நீ ஒரே தள்ள தள்ளிடுற. பொட்டியே வாசியா மேல தானே ஏறிய முடியும். ஏற்கனவே ஏறிதான் பொட்டியை வித்துட்டே ஒழுக்கமா வாசி. ஏரிக்கையா ஏரிக்கையா
கட்டி வாங்கோனா வாங்கோனா ஏயம்மா ஏம்மா ஏம்மா ஐயம்மா 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 இவகான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல ரொம்ப நாளாக தூங்கல பிள்ளை முண்டு பிள்ளை முண்டுது எதுக்குடா சிரிச்சேன் சொல்லாங்க முறை சிரிக்குது என்ன தெரிகிறதுன்னு சிரிக்கிற படத்துல வசனம் முக்கியம் இல்ல படத்தை மட்டும் பாரு அதனால அந்த வேலைக்கு போனோம் நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அவனை வச்சு கூப்பிட்டு வேலையை வாங்குவோம் அவனை வச்சு செய்யறியா யார் வந்தாலும் செய்வேன் இல்லை அவனை வச்சு செய்யுமான்னே அவனை வச்சு செய்வேன்னா என்ன தொழிலத்தான் வேற என்ன சொல்றேன் நீயே வேற நோக்கத்தில் இருக்க ஆமா அவன் வருவேன் உங்களை பார்த்துட்டால் நோக்கம் அப்படி வரும் அதனால தினமும் பார்க்கறதுனால வரமாட்டேங்குதியா சரி சரி அதனால வந்த வேலைக்கு போனோம் எனக்குன்னு போட்டிருக்கால கூப்பிட்டு வேலையை வாங்குவோம் ராமதாஸ் நீங்க அசிங்கமா என்கிட்ட பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உன்னை விடவா அசிங்கமா பேச என்னைய விட நீ அசிங்கம் என்னைய விட்டுட்டு நீ என்ன மயிருக்கு பேசுற முகரை உள்ள விட்டு சாத்த அதனால கூப்பிடுவோம் கூப்பிடு ஆம்பளைய கதவுக்கு பின்னாடி பார்த்துட்டோம்னா டக்குன்னு கதவை திறந்து உள்ள இழுத்து போட்டுறணும் பப்புன்னு எந்த பப்புனா வந்தாலும் வந்துட்டா கதவை திறந்துருங்கிறியா முத்துராஜ் தங்கராஜை நம்பி திறந்தே வைக்கலாம் எல்லாம் நம்ம செட்டுத்தேன் நானும் ஜெயராஜ் வந்தா என்ன செய்வேன் அடைச்சிருவியா நீயும் ஜெயராஜ் வந்தேன்னா நான் எங்க அண்ணன் சூர்யாவை விட்டுருவேன் அதனால நான் கூப்பிடுவோம் ஒத்த நொடி பார்வையில் என்ன கட்டி இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே ஓரத்தில் அதன் முதல் நீ உனக்காக காத்திருக்கிறேன் நான் உனக்காக பூத்திருக்கிறேன்டா உடலில் நினைவு தெரிஞ்ச நாளா உன்னை பாட்டா எதிர்த்து படிச்சேன் நாமே செய்த போல என்ன நீங்க ஆண்டிடவும் என் உதடு என்ன பாவம் என் உதட்டுக்கு தான் வந்து
கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் போது அங்கிடும் எண்ணங்கள் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் கண்ணினால் கண்டித்தேன் காதலன் நீண்டும் போது கைகளை மன்னித்தேன் தாமரை கண்ணங்கள் அப்பெல்லாம் பேசாதீங்க. மைக் செட்டில் நாங்களும் வேலை பார்க்குறாங்க. நேற்று அந்த ஊரில் தூக்கிட்டு போனிய அது பெரிய கொலை, சின்ன கொலை. முதல் நாட்டில் பெரிய கொலையை தூக்கிட்டே விட்டேன். ஆமாம், எங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வந்தாங்க? இது மாதிரி எங்கே போய் எடுத்துகிட்டு வந்தாங்க? நம்ம சிவா மைக் செட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஊரில் திருவிழா கொலையெல்லாம் கட்டணும்னு சொல்லி நம்மளுக்கு வேலையை கொடுத்துருக்காங்க. முதலாளி எந்த குழாயை தூக்கிட்டு போனேன்? நேற்றுக்கு தூக்கிட்டு போனது பொம்பளை குழா. அது என்ன பொம்பளை குழாய்? என்ன பொம்பளை குழா நல்ல நீட்டமா இருக்கு, உள்ள ஓட்டையா இருக்கு. இது ஆம்பளை குழா. ஆம்பளை குழா என்ன முன்னாடி இந்த அப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஐடியாவோட வச்சிருக்காங்க. நம்ம ஐட்டம் மாதிரியே இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டே. அது எதையும் தாங்க. அந்த பிள்ளை அப்பா மணிமேகலை உள்ள 4 யூனிட் இருந்துச்சு, 2 யூனிட் இருக்கு. 2 யூனிட்டை காணோம். நேத்தோட இதை ஒரிஜினல் யூனிட் எங்க வச்சுன்னு தெரியல. நானும் யூனிட்டை காணாம தேடி பார்த்துட்டேன், யூனிட்டே காணா. எங்க ஆத்தாடி. வாவ், வெரி நைஸ். எத்தனை அப்ப நான் பேக்கரி வாங்கிருவீங்க. நீங்க சொன்ன பொம்பளை பிள்ளை இதை வச்சுதான் தொழில் பண்றான். பெரிய களவாணி சிரிக்கா இருக்கும் போல இருக்கு. களவாணி சிரிக்கிட்டா எங்களுக்குள்ள தெரியும். நீ நான் சொல்ற புதுசா செஞ்சிச்சு. ஆமா, நான் தான் சொன்னேன்ல உள்ள 4 யூனிட் இருந்தது, 2 யூனிட் இருக்கு. 2 யூனிட்ட காணாம சொன்னலையா? சந்தேகமத்தா இருக்கு. கேட்டு பாரு. யூனிட்ட காணாம வச்சிருக்கா பாருங்க. டேய், யூனிட்ட கொடுமா. ட்ரெஸ் பாக்கையில இருட்டுல களவாங்குற மாதிரியே இருக்குடா. நீங்க எல்லாம் கேட்டனே கொடுக்காது. ஏன் கொடுக்கணும்பா? யார் யூனிட் இல்லாம பைசால கட்ட முடியாம கொலை வச்சிட்டு இருக்க? சொரட்ட வந்தால வருவாங்க. ஏய், யூனிட்ட கொடுமா மொத. யூனிட்ட கொடுமா. அந்த பேரை ஒரு ஆளுக்கு மட்டும் வைங்கடா, எல்லாத்துக்கும் வைக்க அடிக்கடா. யூனிட்ட கொடுக்க முடியுமா முடியாதா? உன்னை தான் சொல்றாங்க. லூசு சிரிக்கா இருப்பா போல இருக்க. லூசுன்னு தான் ஓட்ட விட்டுட்டான். வச்சுக்க. ஏய், யூனிட்ட கொடுமா. ஆடிக்கிட்டு இருக்காதல லூசு போய் அவளை பட்டுன்னு அடிச்சு விட பாத்துக்க. முகரையும் மூஞ்சியும் பாரு. ஒண்ணு என்னப்பா மாமா, யூனிட் வச்சு தான் போடுவீங்களா? யூனிட் வச்சா தானே சத்தம் வெளியில கேட்கலன்னா. அந்த வயரை சொருன்னு ஒண்ணு நம்மகிட்ட ஒரு வயர் இருக்கு, வேணா சொல்லுங்க. ஏய், அது இத்தனோண்டு விட்டு வயர்றா. உள்ள கம்பி வேலை செய்யாது. அத்தியா, உன் கூட இருக்கிற ஆளே சொல்லுது. நான் என்ன கூட இருக்க ஆளு மட்டும் தான் மாத்தி மாத்தி அவன் வயர்ல பூரா ஒரு ஒட்டு போட்டு வச்சிருக்கான். யூனிட் கொடுக்க முடியுமா முடியாதாமா? உன்னைத்தான் கேட்கறாங்க. நான் யூனிட்டை வாங்கி போய்க்கிறேன், அப்புறம் மாத்தி மாத்தி செஞ்சுக்கடா. யூனிட்டை கொடுமா முத. என்ன வேணும்? யூனிட்டை கொடுமா. யூனிட்டை கொடுனே. வரவா வா போ. ஏய், உன்னைய கூப்பிடல, நீ வந்து என்னத்த செய்ய? டாடா. யூனிட்டை கொடுனே. எங்கயா கூப்பிடுற? யூனிட்டை கொடுமா. என்ன? அடி செவுட்டு கழுதா, யூனிட்டை கொடுனே. என்ன வேணும்? அட ஒக்கா மக்கா, ஒண்ணு ஒரு செவுடா இருக்கும் போல இருக்கே. காதுல விழுகுதா விழுகலையா? அந்த காதுல விழுகுனா அந்த குழாயில பேசுவேன். கேட்க மாட்டேன். ஏய், கேட்கலையா? இது ஏன் குழாயில பேசு? என்னது? உன்ட கொலை இருந்தா தானப்பா பேசுறதுக்கு. கொலையத்தை அடிச்சு காலி பண்ணி விட்டாங்களப்பா. இங்க பாரு, யூனிட் கொடுக்க முடியுமா முடியாதாம்மா? ஆளு மோகரங்களும் பாரு. என்னது வரவானா? எங்க வரவான்னு கேக்குற? ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? மெதுவா பேசியா. என்ன ஏழை கத்த விடுற? யூனிட்டை கொடுத்து தொல்லல. பாவ கொலா கட்ட முடியாம உட்காந்துட்டு கிடக்குதுங்க. அங்க பாரு, அந்த பிள்ளை யூனிட் அவர்கிட்ட கொடுக்கவா? யூனிட் அவர்கிட்ட கொடுக்காத, நீ ஏன்ட்ட கூட நான் வச்சு கட்டிக்கிறேன். எதுக்கு? யூனிட்ட எனக்கு ஒரே அம்மா ஒரே அப்பா. எல்லாம் ஏய், நான் என்ன கட்டுருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு அப்பா ஒரு அம்மா தான். நான் அதை கேட்கல. எனக்கு தேவை யூனிட்டை கொடுன்னே.
சோறு தின்னு. இப்ப நான் என்ன பியவா தின்னு காத்துல நொப்ப மவளே. ஏய் நான் அதை கேட்கலமா, யூனிட்ட நீ குடுமா. சாப்பிடலையா? அடியே சோட்டு கழுத சட்டுன்னு அடிச்சு விட பாத்துக்க. யூனிட்ட குடுமான்னா சாப்பிடலையா? யோ இந்தியா உன்னைய கூப்பிட்டுக்கிட்டே அவரையா கூப்பிட்டேன்? அவரை கூப்பிட்டேன் நான் ராமதாசன் நான் கூப்பிட்டேனா? ஐயையோ, 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 என்னை அடிச்சிட்டானே. வாடி, இதுக்கு மேல ஒரு கத்துன்னு அப்படியே வாயில திரிச்சு விடுவேன் பாத்துக்க. சரி கிட்ட வராத, இங்க இருந்து குத்திடுவேன். இது சிவாஜாமானா? ஆமாப்பா சிவாஜி அம்மா சாப்பா. நானும் சரி போனா போது ஒழுங்கா யூனிட்ட கொடுத்துருன்னு பார்த்தோம்னா ஐயா கெடுத்துட்டானேவா. அப்பனா குடுக்குறேன். வாரு இந்த தண்டி செஞ்சுட்டு எங்கடா? ஏப்பா இது என்னப்பா செஞ்சு வச்சிருக்காங்க? அதுவே புதியா, அதுவே புதியா உனக்கு. காட்ட அந்த பிள்ளைக்கு மூடாகுது போல இருக்குப்பா. கொடுமை மனுஷரா இருக்கு. நான் யூனிட்ட கேட்ட அந்த பிள்ளை அதே பார்த்து எச்சி வடிக்குதுப்பா. மூஞ்சி மோர கட்டையும் பாரு. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட என்னையா கேட்டுக்கிட்டு இருக்க? ஆளை மூஞ்சி மோர கட்டையும் பாரு. ஒரு நாகரிகம்ல என்னையா பிரச்சனை? இதுக்கு நான் யூனிட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யூனிட் அங்கேயா ஏன்டா ஏயா கேக்குற? நீ 2 யூனிட் வச்சிருக்க. இது யூனிட்ல இளவட்ட கல்லு. நாளைக்கு காலையில தூக்குனீனா தான் உனக்கு முதல் பரிசு. நாங்க எதுக்கு தூக்கணும்? அது தூக்கி தானே கிடக்குது. இனிமே நாங்க வேற தூக்கணுமாக்க. நீ தூக்கணும்னா இத தூக்கணும். முத இது தூக்கணும். அது தூக்காத. அட யூனிட்ட மறைச்சு வச்சிருக்க பாருடா. ட்ரெஸ் எல்லாம் கழட்டு. எல்லாத்தையும் நான் செக் பண்ணேன்னா அவன் ரெடியா தாயா இருப்பா. அவர் ரெடியா இருக்கல. எப்ப இருப்பா போல இருக்கு. எத்தனை கழட்டினாலும் ரெண்டு களவாணி சிரிக்கு. களவாண்ட புட்டு எவ்வளவு யாரையா களவாணிங்கற? என்னமா சொல்றேன்? அறிவு இருக்கா? தப்பே களவாணி. உங்க அம்மா களவாணி, நீ களவாணி. கொஞ்சம் நாகரிகம் கூட தெரியும். நாகரிகம் நாமியா நான் இப்பதான் உன்னை பாக்குறேன். என்னைய பார்த்து அப்படியே களவாணி. ஒரு பொம்பளை புள்ள. நான் எதையா களவாண்டி வச்சிருக்கேன்? நான் எப்ப களவாண்டத நீ பார்த்த? பாத்தியா? உன்னு என்னை பேச விடலன்னா நீ பேசு. பேசு. நான் என்னன்னு பேசாத வாயை மூடிக்கிட்டே இல்ல வாயில கைய வச்சு அடைச்சுக்கிட்டேனா? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் பேசுறேன், நான் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து களவாணிங்கிற. உனக்குலாம் அறிவு இல்ல. நீ பொம்பளை பிள்ளையோட பிறக்கல. எப்படி பேசணும் கூட தெரியல. எடுத்து நீ ஒரு பிள்ளைய திருட்டு பிள்ளைன்னு எப்படியா சொல்லுவ? என்னைய பார்த்து அப்படியா தெரியுது? இங்கிட்டு பாரு, இங்கிட்டு பாரு. பாரியா விட்டன் வைக்க முகர தொறிச்சு போய் பாத்துக்க. ஏற்கனவே அங்கிட்ட ஒரு பையன் கத்தி இப்பதான் வண்டி படுத்துருக்கு. அந்த மாதிரி நீயும் கத்திக்கிட்டு இறக்குற. ஏன் உன் கூட பிறந்தாளா? நீ விட்டு ஐயோ எழுப்பி விட்டுட்டேனே. வண்டி படுத்து தூங்கிருச்சுல நினைச்சேன். நட்டமா எந்திரிச்சு உட்காந்துருச்சேன். நான் என்ன செய்ய? சிங்க ஒன்னே சொல்லல. நீ இல்ல இந்த பிள்ளை கத்தவும் நம்ம லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கானான்னு நினைச்சிட்டேன். எந்திரிச்சு சொல்ல இருக்கு. எப்பா மறுபடியும் அந்த கேப்டனை கொடுத்து படுக்க வைங்கப்பா. எப்பா பொம்பளை பிள்ளை நாகரிகமா பேசு. வேணுமாமா? எங்க சரியான பொம்பளை ஓடி போய் அந்த பிள்ளை வாயில போய் ஒரு முத்தம் கொடுத்துட்டு வா. அவர் மாதிரி ஆளுக்கெல்லாம் முத்தம் கொடுக்க நம்மளோட அசிஸ்டன்ட் ஐயப்பன் இருக்காரு. அப்படிலாம் கிடையாது. நீ போய் கொடு. ஏன் நீ குடுவே? பொம்பளை பிள்ளை நீ தானே வாய்க்கிலேயே பேசுற. நானா பேசுறேன்? நான் சிவா மைக் செட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். என்னத்தை கொடுப்ப? எதையாவது கொடுப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் உனக்கு என்ன இழிப்பு வருது? உனக்கு அந்த பிள்ளை கொடுக்குதுன்னா உனக்கு இழிப்பு வருதா? இழிப்பு எப்பா? நீ இடத்த ஷிஃப்ட் மாத்துப்பா. நீ வந்து இப்படி உட்காருனே. கேவா பசங்களை திசை திருப்ப பாக்குற. ஐயா யாரோ ஐயப்பன் பேர்ல யாரோ இருக்கீங்களா? என் கூட வந்த ஒரு பேரு ஐயப்பன் தாங்க ஐயா. வேற ஏதாவது என் மேல கேச போட்டு விட்டுறாதீங்க. ஐயோ இங்க என்ன பண்றீங்க? எது பேசினாலும் நம்ம பேசினா மட்டும் அது எங்கிட்டாவது. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நான் இத சொல்றியா? என்ன பண்றீங்கனே? வியாபாரம். என்ன வியாபாரம்? நான் விக்கிறேன். என்னப்பா நீ பின்னால மீசி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நொங்கு விக்கிறேன். அவர் என்னமா சொல்றாருமா? என்னமா பண்றீங்க? அவரு நொங்கு விக்கிறதாம அவர் கையில வாசிக்கிறாப்ல. அவன் அதுக்கு கூப்பிடுறீங்க. இப்ப பாரு நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? இருங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? நொங்கு. நீங்க வாசிக்க போ. ஏய் நொங்கு மாதிரி தெரியலப்பா. நீ சொல்றது வேற மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாமான நான் அத்து போடலன்னா பாருங்க. பாருப்பா மணிமேகலை தொப்புளு மாதிரி இருக்கு. உனக்கெல்லாம் அறிவு இல்லையா? அறிவு இருக்காயா? என்னை இப்படி பேசுறாரு கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? நாளை கல்யாணம் பண்ணி எப்படி என்னைய கூட்டிட்டு போவ? ஆமா கூட்டிட்டு போய் பொங்கு தெளிஞ்சுவாங்க. எப்ப ஏய் இங்க சொன்ன உடனே அவருக்கு இங்க ஆச்சரியம் இப்படித்தான் இருக்குமோ நினைச்சிருப்பியா? ஓ கற்பனையில மண்ணள்ளி ஓட. ஆமா இங்க நொங்கு வியாபாரம் பண்றீங்க. இனிமேல் நான் கும்பிடுற சாமி கூட சிவசிவான்னு இருக்கணும். அவ்வளவுதான், பிரச்சனையே இல்ல. மலக்கண்ணு பல அம்மா ஓ மேலையா அடிச்சு போட நிஜமா? மலக்கண்ணு பல அம்மா ஓ மேலையா அடிச்சு போட நிஜமா?
ஏன்டா அழுகுற? ஏயா சிரிக்கிற? மாப்பிள்ள இந்த பிள்ளை என்னை ஒழுங்கா ஆட விட மாட்டேங்குதியா? புடிச்சிச்சா? புடிச்சிருச்சு. உனக்கு ஆடாம தானே சும்மா தானே நடக்கு. அந்த பிள்ளை ஆட விட மாட்டேங்குதுன்னு சொல்லி சத்தம் போடுறதை விட்டு நீங்க வாச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸ்ப்ரிங் மாதிரி ஆடுதுல. ஏய், அவன் ஆடுற மாதிரி செஞ்சு விடுமா? எப்ப ஆடுற மாதிரி செய்யு. எப்ப வாய்ப்பு இல்ல. நான் கேள்விப்பட்டது உண்மைதானே? ஏன் அது உண்மைதான். இவருக்கு ஏதோ மாடு மாடு அதுல நிக்காதம்மா. ஏய் வேற ஏய் மருந்து ஓண்டதாமா இருக்கு. செட்டிவேல் மாமா நீ இப்படியே இருக்கட்டும்ங்கறாரு. அதுல நிக்கலம்மா ஓண்டத. பாத்தியா இந்த நோய் உள்ளவனா இருந்திருக்கேன். ஒருத்தர் வலிப்பு வந்து இழுத்துக்கிட்டு நோயா தெரியுதாயா? ஒரு காலத்துல வெட்டி இழுக்கையில ஒரு காலத்துல நீ போய் நின்று கையவி உசுறு வந்துரு. ஏப்பா எல்லாரும் வாங்கப்பா, சூப்பர் ட்ரீட்மெண்ட் வாங்க. அப்பா நீ மட்டும் வருவியா? என்னை கடைசியில டோக்கன் போட வைக்கிறப்ப இங்க வேற உனக்கு வெதர் தெரிச்சு போக. நீ எந்திரிச்சு போத கிளம்பு போத. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த புள்ள சண்டைக்கு போறல்ல? எனக்கு வலுப்பு ட்ரீட்மெண்ட்டா? அவன் அந்த பிள்ளை வருமானு அங்க நோங்குனே நீ வந்துச்சேடா. அப்ப நீ ஆரம்பத்துல நோங்கி இருக்க. நீ கம்பிய கொடுக்க பார்க்கல. கம்பிய கொடுக்க வச்சிருக்க. இப்ப தனித்தனியா குத்துவோம். நீ விடிற வரைக்கும் இங்க உட்காந்து உன் காத்த கடிச்சு விட மாத்துக்க. கால் உசுரை கொடுத்து ஆடி பிள்ளைய கரெக்ட் பண்ணு பார்த்தா நீ நோகாம தள்ளிட்டு விடன்னு பாக்குற. வச்சார பிடிக்க வச்சார. ஏறாத மலை மேலே இழந்த வழுத்திருக்கு ஏறி உளுப்பட்டுமா இளவாழ கண்டுகளா எழுமிச்ச மரங்களா அடி மாங்காத்து மலை மேல மயிர் உடங்க வந்தவளா மயிலுரத்த சின்னவளா பாறையில நான் இருந்து
பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா புடிற சத்தமெல்லாம் குயிலு சத்தம் நின்றிருந்தேன் குயிலு சத்தம் நின்றிருந்தேன் அடி ஓ சத்தம் கேட்டிருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் எப்படியோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு அனுப்பிட்டீல. எங்க வந்து சொல்றது மட்டும் பாருங்க இப்ப. அப்பா வா சொல்லுங்க வா. ஏ வாடா டேய் வாடா. ஏய் சும்மா வானே. எப்பவுமே இங்க பாருங்க, யார் பேச்சு நம்ம கேட்க கூடாது. அதுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பழக்கம் பண்ணுறீங்க? அடுத்த ஆள் சொன்னா கோவப்பட்டு போவியா நீ? அந்த நினைப்புலிங்க சுருக்குறியாக்கா. ஏய் சத்தமா. இந்த நீடி சும்மா தானே இருக்கு, அங்க சொல்லி விட்டு போ. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாமத்தான் போனீங்களே ராசாவே, ஏ ராசாவே. சொல்லுது அந்த பிள்ளை பாட்டு நாசுக்கா பாடுனா அது எனக்காக பாடல. அவன் சொரு வந்தவனை போயிட்டு சொருகிறேன் சொருகிறேன்னு சொல்லி போட்டு சொருகாமத்தான் போனீங்களே ராசாவே. நாட தண்ணி பாட்டுப்பா. ஏன் அவன் ஒன்றும் பேசலையா? அது பூரா கோயிலுக்கு காப்பு காட்டிட்டு அது என் பங்காளி அப்புறம் இருந்து வேட்டியை பிடிச்ச போய் அதை தாங்கி நாளைக்கு காலையில காப்பு கழட்டி கறி நாள் நாளைக்கு கடிச்சோரா குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாமத்தான் போறீங்களே ராசாவே, ஏ ராசாவே. கட்டுறேன் கட்டுறேன் அடி கட்டாமத்தான் ஒரு அடி ராசாத்தி அடி ராசாத்தி. தானா தலையாடுண்டா தம்பிகளா நான் பாருனா உங்க தேகம் தடுமாறுண்டா தம்பிகளா நாடுனா தானா தலையாடுடா தம்பிகளா நான் பாடட்டா. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போன குரங்கு கரு பொறுங்குது ஏ கணேசா குரங்கு கரு பொறுங்குது. எதுக்கு அழுகிறப்ப ஒன்னு சொல்லிட்டாளா இல்லைன்னா அழுதுட்டு சொன்னா இல்ல வாழைப்பழம் கேக்குது. வாங்க வாழைப்பழம் வேணுமாட்டு கேட்டேன். வாழைப்பழத்தை பார்த்தோம் எங்க அக்கா வாந்தி எடுக்குது. நான் மணிமேகலை வாங்கி எடுக்க வச்சுட்டு நீ மசத்தை புடுங்கின உனக்கு தான் முண்டை டவர் எடுக்காது. எத்தனை கேள்வி கேட்டாங்களா? உண்மையை சொல்லிட்டாங்க. அவன் தான் வாய் வச்சு பார்த்து இவன் உண்மையை சொல்லிவிட்டானா? அவன் சொல்லிட்டான். சொல்ற புடிச்சு அமுக்கி விட்டுருவேன். ஏன் காலை தூக்குற? என்னை எத்தனை பேர் அழுவ வைக்கிறாங்க? ஏதாவது கேட்குறியா நீ? ஏய், இந்த இத்தனை பேத்துக்கையோ
நீங்க சொறி விடுன. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுகை வா. ஆசை நூறு வகை வா. போதும் போதும் என போதை சென்று வரும் வா வா. ஆசை நூறு வகை. முந்தி முந்தி விநாயகரே 33 கோடி தேவர்கள். முந்தி முந்தி விநாயகரே. முந்தி முந்தி விநாயகரே 33 கோடி தேவன். இருக்குடா வா. அண்டாகா கசும் அபூஹா குகும் திறந்துடு சீசே. இப்படி அந்த வாழைப்பழத்தை நாட தண்ணி போட்டுங்கப்பா. ஏன் ஏய் ஓயாம நிப்பாட்ட சொல்லி பூதி பண்ணாத இல்லப்பா, காலேஜ். அவங்க பாவம் வருத்தப்படுறாங்க. என்ன அண்ணா நாங்க எல்லாரும் காப்பு கட்டி இருக்கோம்னு அங்கிட்டு திரும்பி அடைச்சு வருங்கிறாங்க. முடிக்கோ முடிக்கோ கண்ணை மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ. கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பெண்ணாயிவ அப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பெண்ணாயிவ அப்பப்பா பொல்லாதவ. டேய், வா. மூடிக்கோ மூடிக்கோ சிவா. டேய், இந்த மூடிக்கோ மூடிக்கோ. திறந்துக்கோ திறந்துக்கோ கண்ணை திறந்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோ. வாழைப்பழம் ஜோலி முடிஞ்சுச்சு. உனக்கு இந்த வீக்கர் எப்படா இருந்துரா? மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ. முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? தொட்டும்போது அப்படிதான் இருந்துச்சு. இந்த மைக்கை தூக்கி வச்சீங்கன்னா பரவாயில்ல. முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? ஐயோ மச்சா மச்சா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? ஐயோ மஜா மஜானா. இடது கண்ணு துதிக்க நினைவு வயசு வந்த தேதி கேட்டதும் எப்படி இருந்தது? ஐயோ மஜா மஜானா.
டேய் விடுறா. ஏடா டேய் அவங்க பார்க்கறதுக்காக இந்த பிள்ளை போட்டிருக்க. டேய் டேய் வா வாக்கியா போமா. இப்படி காலை பொழந்து நம்மளுக்காண்டி சம்பாதிக்கிறாளே நினைச்சு கஷ்டப்படுறாரு. ஏய் அவங்க அங்கிட்டு திரும்பிக்கிட்டாங்க, பங்காளிலாம் பார்க்குறாங்க. ஒரு நோட்டீஸ் இப்படி திருப்பிக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இந்த பழக்கம் ஆகாது சொல்லிவிட்டேன். ஆச்சாரே ஆச்சாரே வராத நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்து நல்லா இருங்க, நல்லா பாருங்க. எங்களுடைய நடனத்தை பாராட்டி 12:40 எங்களுக்காக கைதட்டி அத்துணை உள்ளங்களுக்கும் ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். மணிமேகலை, நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன யோய் காதலிக்கிறேங்கிறது என்ன சொல்றீங்க? அப்படிலாம் பேசப்படாது. என்ன சொன்னீங்க? காதலிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளையும் மனசார நினைச்சதே இல்லை. இப்போதாண்டா எனக்கு கண்ணை கட்டுது. ஏப்பா ஏய் கண்ணை இருட்டிக்கிட்டு வருது. என்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு படிதாண்டா பத்தினியா இருக்கும். அப்பனா சிவரு தான் குதிப்பேன். படிக்கட்டு இருந்தா தானே. கடைசி காலத்துல உங்களால முடியலனாலும் நான் ஏதாவது செஞ்சு கூட உங்களை காப்பாத்துவேன். நீ எதையும் செய்ய வேணாம், வீட்டை சோத்த மட்டும் ஆக்கு, நாங்க பாத்துக்கிறோம். உங்களை நான் எப்படிலாம் காதலிக்க போறேன் தெரியுமா? என் காதலை நான் சொல்லவா? அந்த கரகப்பிரியா ராகத்துல போய் மாதராய் பிறப்பதற்கு இந்த பாட்டு யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த பாடலை எழுதியவர் நமது ஆரக்குடியை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா பாரதி கணேசன் அவர்கள் இந்த பாட்டை எழுதினார். திரையுலகத்திற்கு எப்படி வைரமுத்தோ அதே போல் இந்த நாட உலகத்திற்கு ஒரு வைரமுத்து அப்படின்னா எங்கள் மாமே ஆரக்குடியை சேர்ந்த பாரதி கணேசன் அவர்கள். அவர் தான் இந்த பாட்டை எழுதினார். இந்த பாட்டும் இல்லை, நிறையா பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சு இந்த பாட்டில் அவர் எழுதினது, அவராக சொந்தமாக டியூன் போட்டது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு கவிஞன். இந்த பாடல் கொஞ்சம் செக்ஸியான பாடல். அதை எவ்வளோ நாசுக்காக எழுதியிருக்காரு தெரியுமா என் மாமே பாரதி கணேசன்? மாதராய் பிறப்பதற்கு மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. என்ன பாவ
பாவம் பண்ணணும். பாரதியார் வாக்குப்படி பாரதியார் வாக்குப்படி பாரதியார் வாக்குப்படி பாரதியார் வாக்குப்படி என்னை நீ கட்டிப்பிடி அம்மா. ஏய், அவன் அந்த நோய் உள்ளவன், அதை விட்டுருமா பாட. நோய் நோயின்னா மண்டையில கொட்டி விடுவேன் பாத்துக்க. ஏன் காலெல்லாம் கட்டி பிடிக்க கூடாது, என்னைய கட்டி பிடிக்க. அக்கா நீ ஆசைப்பட்டு உட்காரெல்லாம் சரித்தேன், பாம்பு அங்க செத்து போச்சு. அவன் தான் கடிச்சு புட்டியா, எப்படா கிளம்பின? மடியில படுக்க வச்சு கூட்டிட்டு வந்தேன். தென்னை மரத்தில தொங்க இளநிய எரிதவிக்க வருண்டு, தென்னை மரத்திலே தொங்குற இளநியை ஏறி பறிக்கமா வருவேண்டி, என்ன மயக்கிற சின்ன கிளறியே கட்டி எனக்கிற விருமாண்டி, சங்கு கழுத்திட முழு முடிச்சு பஞ்சு மெத்தையில பூவ விரிச்சு, ஓ மஞ்ச உடம்புல எத்தனை மச்சம் எண்ணி முடிக்கணும் ராத்திரி மட்டும். தென்ன மரத்தில தொங்கு இளநிய ஏறி வரிக்க வருவேண்டி. தாவணி சேவையா மாறி போச்சு, சில நேரத்தில் எனக்கு அது பாரமாச்சு. பார்த்தாலே உன்னை பார்த்தாலே சுடுறு உயிர் மூச்சு, அட ஊழங்கு எங்கெங்கு நம்ம பேச்சு. ஆனோ விழுதாட்டம் பிள்ளைகளை பெறணும் வழிவாட்டம், அருவா வேலுண்டி வந்த வழி பெறணும் வழிவாட்டம். இனிதாக சுகமாக துளி கூட தெரியாதபடி தென்னாமரத்திலே தொங்குற இளநியை ஏறி வருக்கமா வருவேண்டி. மாமனார மாமியார மதிச்சிடணும், குடும்ப மானத்தைய எப்போது காத்திடணும். கார்வோட ஊர்வோட வாழ்ந்திடணும், குடும்பம் பண்பாடு தவறாம நடந்திடணும். மஞ்சள் முகம் சிவக்க நெத்தியில குங்குமம் ஜொலி ஜொலிக்க, ஆத்தாவோ முகத்தை மித்தவங்க பார்த்தா வச்சு தெரிய. இனிதாக சுகமாக துளி கூட பிரியாத வரி தென்னாமரத்திலே தொங்குற இளநியை ஏறி வரிக்க வருவேண்டி. என்ன மயக்கிற சின்ன கிளறிய கட்டி எனக்கு விருமாண்டி. வந்துருச்சு. வணக்கம்மா. உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சு. அப்படிடா, அப்படி எனக்கு காதல் வந்துச்சு. இப்படி பண்ணேன்னா வராது. இழுவை பார்ட்டியை போய் பண்ணனா எப்படி வரும்? அவர் நான் நோய்ங்கிறாரு, நீ இழுவ பாச்சுங்கிற. அவன் என்ன போஸ்ட் மருந்து அப்புறம் இந்த பிள்ளை காலை தொட்டவனும் இழுத வருதே. ஐயோ எனக்கு காதலே மறந்து போயிருக்கு. வேற ஆளை பாரு. ஏ ராமதாஸே வேற ஆளை பார்க்க சொல்லுது பாரு. முணுமுலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கல்லால் பாக்குதடி, முழுமலம் மல்லிகைப்பூ